ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை நாம் மகிமைப்படுத்தலாமா? தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார், பலன் தந்தார், சுகம் தந்தார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர், தேவைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஆண்டவர் சந்தித்தார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வாய்களை திறந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில தேவன் வெவ்வேறு விதமாய் இடை பெற்றிருக்கக்கூடும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த சுகத்திற்காக, பலத்திற்காக ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்மை ஆராதிக்க ஆண்டவரை கூடி வரும்படி ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரை கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இது தேவனுக்கு உரிய நேரம். ஓ ஹல்லேலூயா. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை துதிக்கும்படிக்கு, ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லும்படிக்கு, ஓ அவருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு, ஓ எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, ஓ நல்ல சகாயரா இருந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தகப்பனே, எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரிக்க, இந்த தேசத்துல இந்த ஆண்டவரே எங்களை வைத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் போஷித்து வருகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரீர தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறீர். ஓ எங்கள் ஆவிக்குரிய ஆண்டவரே தேவைகளையும் ஆண்டவரே சபையின் வாயிலாக கர்த்தாவே வேதத்தை தியானிக்கும் பொழுதும் செபிக்கும் பொழுதும் கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளுக்காக, விலையேற பெற்ற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் தேவனை அறியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீர் முந்தி அன்பு கூர்ந்தீர் என்று பார்க்கிறோமே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஓ உம்முடைய ஆவியினாலே எங்களை பலப்படுத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை காக்கிறவராய் இருப்பீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை தப்புவிக்கிறவராய் இருந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஏந்தி சுமந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தயவிற்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் கொடுத்த நல்ல சபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ எங்களை நடத்துகிற தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசத்தின் தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே தேவ சமூகத்துல நம்மளை அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களை வேறு பிரித்து இருக்கிறீர். ஆனால் இந்த உலகத்தினாலே நாங்கள் கரைப்பட்டு போகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை நோக்கி பாருங்கப்பா, எங்களை கழுவுங்க ஆண்டவரே. எங்கள் சிந்தைகள், எங்கள் பார்வைகள், எங்கள் செவிகள், எங்கள் பேச்சு உம்மை மகிமைப்படுத்துகிறதாய் எல்லா இடத்திலும் இல்ல ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஆண்டவரே, நீரோ எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ கசப்புகள் எங்கள் உள்ளத்துல இருக்குப்பா, தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. பெருமை இருக்கு ஆண்டவரே, பொறாமைப்படுகிறோம், எங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே நம்மளை அர்ப்பணிக்கலாமா? ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் அப்படியே நம்மை தகுதிப்படுத்தும்படிக்கு, இந்த ஆராதனைக்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்த, அவருடைய வல்லமையினாலே நிறைக்கப்பட, தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள பிரதர் அகஸ்டின் அவங்க நம்ம ஜெபத்தை நடத்தும் பொழுது எல்லாரும் அவர்களோட ஜெபத்தில் இணைந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா.
அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உடைய ஆலயத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த அந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் தேவன் தாமே அப்பா, இந்த ஆராதனையில் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆராதனை வேலையில் உம்முடைய நாமம் ஆண்டவரே மாத்திரம் உயர்த்தப்படணும் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே ஆண்டவரே எங்களை நீர் தகுதிப்படுத்தும்படிக்காக நம்முடைய கரத்தை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை குற்றங்கள், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்து அப்பா எங்களை நீர் ஆண்டவரே முற்றிலுமாய் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ராஜா. என் தேவனங்களே வாப்பா, ஒரு விசை கூட ஆண்டவரே முற்றிலுமாய் எங்களை கழுவி ஆண்டவரே நீர் இந்த மகிமைப்படுத்தும்படிக்காய் உம்முடைய ஆராதனையை நாங்கள் துதித்து ஆராதிக்கும்படிக்காய் என் தேவனங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நடத்துகிற மகனை மறைத்த ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஆலயம் முழுவதிலும் ஆண்டவரே உடைய அசைவாடுதல் நாங்கள் உணர என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படும்படிக்காய் உடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. முற்றிலுமாய் உடைய சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம். இதில் வரும் துதிகான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சில இடத்துல பொசிஷனை அடையிறதுக்காக நம்ம அநேக காரியங்களை செய்கிறத பார்க்கிறோம் மனிதர்கள். ஆண்டவர் நமக்கு தகுதியே இல்லாத நமக்கு அவர் ஒரு சூப்பர் பொசிஷனை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் அதிகாரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதை உணர்ந்தவர்களாக நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறோம் என்று சொல்லி பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். தெரிந்த பாடல், கரங்களை தட்டி உற்சாகம். நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. உணர்ந்து சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறீர், தாங்கி தாங்கி வழிநடத்தி வருகிறீர். தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறீர், தாங்கி தாங்கி வழிநடத்தி மகிழ்கிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கிறீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கிறீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். உணவுடை தினம் தந்து மகிழ்கிறீர், உண்மையான நண்பர்களை தருகிறீர். உணவுடை தினம் தந்து மகிழ்கிறீர், உண்மையான நண்பர்களை தருகிறீர். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவர், நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். கதறி அழுத
கொடுத்து வருகின்றீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மீட்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மீட்பவரே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினாராம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை அதனாலதான் விளங்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிறார், நம்மை நடத்துகிறார் அவர். ஹல்லேலூயா. ஒரு மறுபடி பிறந்த அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் மரண பரியந்தும் அவருடைய வருகை மட்டும் அவருக்கு பிரியமாய் வாழணும் அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாம முடியவே முடியாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா. அவர் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவராய் காணப்படுகிறார். ஆமேன். அதை உணர்ந்தவர்களாக புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியால் நிரப்பி நிதம் நடத்துகிறீரே என்று பாடுவோம். ஆண்டவரே, இதே போல எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபத்தோடு பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியேன். பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே? இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே? இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியால். புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியால். நிரப்பி நிதம் நடத்துகிறீர், நூதன சாலையில் சேர்த்திடுவீர். நிரப்பி நிதம் நடத்துகிறீர், நூதன சாலையில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே, நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குவீர். உணர்ந்து சொல்லுங்க. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கொடி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி
என்னை சுத்தம் செய்தி கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காதனை சுத்தம் செய்தி உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த என் முன் செல்லும் என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுவே உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுவே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஹalleluya ஹalleluya. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya ஹalleluya. அதனாலதான் மோசே சொல்லுகிறார், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் ஆண்டவரே. கிட்டத்தட்ட வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள் 25 லட்சத்துக்கும் மேலான ஜனங்கள் என்று சொல்லி. 25 லட்சம் ஜனமாக இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள 4 பேரானாலும் ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லாமல் போகுமானால் தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழவே முடியாது. ஹalleluya. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. ஹalleluya. அதே வாக்குத்தத்தத்தை இந்த இடத்துல வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுகிறார். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமேன். அதை உணர்ந்தவர்களாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். விசுவாசமாய் பாடு. உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
அழித்திடும் பலனை பெற்றிடுவார். அத்திமரம் போல் செழித்திடுவார். அத்திமரம் போல் செழித்திடுவார். நான் ஆசையாய் உன்ன, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லு. நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் பலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் பலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரே, ஓ நம்மை விட்டு விலகாத ஆண்டவர், ஓ நம்மை காண்கிற தேவன், நம்மை கைவிடாதவர், கண்மணியை போல நம்மை காக்கிறவர், ஓ நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவரே. ஓ கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறாரே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் பா, நீர் போதுமான தேவன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஹalleluya. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹalleluya 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 ஹalleluya. என்னை அழைத்தவரே, நீ உண்மை உள்ளவர். இருதயத்தின் ஆலயத்திலிருந்து அறிக்கை பண்ணுங்க. என்னை அழைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹalleluya ஹalleluya
உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னை நிறைத்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை முன்குறித்தீரே, என்னை முன்குறித்தீரே. நீ கைவிடவே மாட்டீர். என்னை முன்குறித்தீரே. நீ கைவிடவே மாட்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. உணர்ந்து உணர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஹalleluya, ஹalleluya. எங்களை முன்குறித்தவரே, எங்களை அழைத்தவரே, எங்களை நீதிமான்களாக்கினவரே, எங்களை மகிமைப்படுத்தினவரே, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஆண்டவரே, மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஆண்டவரே, நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர். கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, நீர் எங்களை ஆளுகை செய்கிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே, நீங்க எங்க வாழ்க்கையில போதும் ஆண்டவரே. ஓ, உம்மை விட்டா எங்க வாழ்க்கையில எந்த உயர்ந்தது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஓ, நீங்க போதும் ஆண்டவரே. ஓ, நீங்க போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படியே கரங்களை உயர்த்தினவர்களாக, ஓ ஆண்டவரே, இன்னும் உம்மை நாங்க அறியணும் ஆண்டவரே. இன்னும் நாங்க உமக்கு கிட்டி சேரணும் ஆண்டவரே. ஓ, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே அர்ப்பணித்தவர்களாக. ஓ, ஹalleluya. உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். சேரணுமே, கிட்டி சேரணும் ஆண்டவரே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம், கரங்களை உயர்த்தி பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே. ஒரு விசை கூட. இன்னும் உம்மை அறியணுமே,
இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரை உண்மை அறியணும் ஆண்டவரை. உண்மை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை ஆண்டவரே. உம்முடைய அன்பை அறியணும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை அறியணும் ஆண்டவரே. இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இந்த மாயான உலகத்தில் யாரெல்லாம் நம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுடைய அன்பெல்லாம் தணிந்து போகும். தகப்பனுடைய அன்பு தணிந்து போகும். தாயின் அன்பு தணிந்து போகும். பிள்ளைகளுடைய அன்பு பிரிந்து போகும். நண்பர்கள், உறவினர்கள் எல்லா அன்பும் ஒரு நாள் மறக்கப்பட்டு போகும். நம்மை மறவாதவர், உண்மையாய் அன்பு கூறுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாய் தோன்றுவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று சொல்லி. ஒருவேளை இந்த உலகத்தில் எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அநேக காரியங்கள் நமக்கு லாபமாய் நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலை போல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அநேக காரியங்களை எனக்கு லாபம்னு நினைச்சிட்டு இருந்த ஆண்டவரே, அவைகள் எல்லாம் நஷ்டமும் குப்பையும் என்று ஆண்டவரே அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லப்பா. நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் போதும் ஆண்டவரே. நாங்க இந்த உலகத்துல பிரியமாய் வாழ்வதற்கு நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி எங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகவும் என் தேவாதி தேவன் நீர் பெருகவுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு என்கிற ஈடியனேற்ற நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் எல்லோரும் உட்காரலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன் ஆமேன். ஆராதனையில் தேவ பிரசன்னம் அளவில்லாம நிரம்பி இருந்ததுக்காக ஆண்டவருக்கு கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஜெப வேளை. நாம் நம்முடைய சொந்த காரியங்களுக்காக ஜெப விண்ணப்பங்களை நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்தலாம். ஏசாயா 40:29 அப்படி இவ்வாறாக சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மார்க் 11:24 இவ்வாறாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறார். ஆமேன். அல்லேலூயா. எசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமேன் ஆமேன். நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இப்பொழுதும் நம்முடைய சபைக்காக, போதர்களுக்காக, சபை மூலமாய் நடக்கிற ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் சேர்ந்து என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெப சிந்தனையில் கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை திறந்து வாய்களை திறந்து இணைந்து ஜெபிப்போம். அல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே, சோத்திரம். வாய்களை திறந்து எல்லாரும் என்னோடு இணைந்து ஜெபிப்போம். வாய்கள் திறக்கட்டும், ஜெப தூபம் எழும்பட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த தேசத்தில் நமக்கு நல்ல சபையை தந்திருக்காருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெப 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 தூபம் எழும்பட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே கர்த்தர் கிருபையாய் தந்த சபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்துல ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஆண்டவரே, இந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல சபையை கர்த்தர் நீ ரத்தம் சிந்தி சம்பாதித்த இந்த சபைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீமையான சக்திகளும் ஆண்டவரே, வானமண்டலத்தின் பொல்லாதாவுடைய கிரியைகளும் ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்களும் ஆண்டவரே, மனிதருடைய சூழ்ச்சிகளும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள சபையை நாங்கள் மறைத்து தருகிறோம் தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 2 பேதுரு 3:11-14 படி ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே இந்த சபை கர்த்தருடைய சபை ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு தயாராக ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளும் சபையும் ஆண்டவரே உடைய வருகைக்கு தயாராக ஆண்டவரே அப்பா கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை மூலமாய் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து ஆமேன் நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த சபை மூலமாக அநேக ஊழியங்கள் நடக்கிறது கொண்டு இருக்கிறது. அநேக பிள்ளைகள் பிரயாசப்பட்டு ஊழியங்களை செய்கிறாங்க, மறைமுகமாக அநேக மக்கள் செய்கிறாங்க. அநேக சபையை இந்த நடத்தி நம்ம எல்லாம் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அநேக சகோதரர்கள், அநேக சகோதரிகள், நம்முடைய தலைவர்கள் அநேக பிரயாசப்பட்டு செய்கிறாங்க. கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும்படியாக எல்லாரும் கைகளை வசத்து ஜெபப்போம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தணும். இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம் இருக்குது. அவங்களை கர்த்தர் தாங்கணும். அநேக ஆண்டவர் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை கடந்து செல்லக்கூடிய கிருபை வேணும். ஆண்டவர் தலைவர்களுக்கு நல்ல கிருபைகளை கொடுங்கப்பா. அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் அவங்களை காத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் போதகர்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு போதகர்களையும் அவங்களை குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஊழியத்தை ஆண்டவரே அப்பா உண்மையாய் செய்ய தேவன் இன்னும் கிருபைகள் அவருக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய மூப்பர்கள், தலைவர்கள், அவருடைய குடும்பங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் இந்த ஆண்டவரே சபையில் பிரயாசப்பட்டு ஊழியங்களை அரேஞ்ச் பண்ணுகிற நடத்துகிற ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அபிஷேகம் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான மன்னாவை அவர்கள் மூலமாய் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே பாடல்கள் மூலமாக ஆண்டவரே, ஜெப வேலை மூலமாக ஆண்டவரே உங்களுடைய மன்னாவை வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய வார்த்தைகள் வரும்பொழுது ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே உணர்த்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே நீங்க அப்படி செய்ய போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். 2 தெசலோனிக்கர் 3:1 படி கர்த்தருடைய வசனம் நம்மில் பரம்பி மகிமைப்பட்டது போல எல்லா இடங்களிலும் மகிமைப்பட. ஆமேன், ஹல்லேலூயா. உலகத்திற்கு நாம் உப்பாய் இருக்கிறோம், ஒளியாய் இருக்கிறோம். நாம் போகிற இடங்களில் ஹல்லேலூயா இங்கு பெற்ற ஆண்டவருடைய வார்த்தைகள், அபிஷேகங்கள் தேவனுடைய எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அபிஷேகத்தை நிரம்பி நம்ம வேலை செய்கிற இடங்களில் எல்லா இடங்களிலும் கொண்டு செல்கிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே விசேஷமாய் சபை மூலமாக நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஒரு விசை கூட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சகோதரர் கூட்டங்களை ஒப்பு கொடுக்கிறோம், சகோதரிகள் கூட்டத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்கிரிப்சர் கிளாஸ் கூட்டத்தை ஒப்பு கொடு, பிள்ளைகளை அந்த ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறோம், வாலிப ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் அவுட்ரீச் ஊழியங்களை கர்த்தர் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே அதெல்லாம் அந்த ஊழியெல்லாம் நடக்கிறதுனால தான் நம்ம ஒழுங்கா வந்து ஆராதிக்க ஆண்டவர் உதவி பண்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமேன், 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 ஆமேன். மத்தேயு 9:37-30 படி அறுப்பு மிகுதியாய் இருக்கிறது. தேவன் ஊழியத்திற்கு அநேக ஜனங்களை சபையிலிருந்து விசுவாசிகளை எழுப்பி ஊழியத்தில் இணைக்க, சபையோடு இணைந்து ஊழியம் செய்ய தேவன் எழுப்ப வேண்டும்படியாய் ஜெபிப்போம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்யுங்க, கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த சபையில ஒரு கூட்டம் உண்டு ஆண்டவருக்காக எழும்பு பிரகாசிக்க. ஆண்டவர் உதவி செய்யுங்க, அந்த பிள்ளைகள் எழுப்பி விடுங்க. தேவன் அவர்களை பயன்படுத்துங்கப்பா. கர்த்தர் நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்க ஆண்டவரே நாங்கள் அநேக நாட்களாய் ஜெபிக்கிறபடி ஆண்டவரே ஒரு தேவாலயத்துக்கு நாங்கள் ஆண்டவரை கேட்ட தேவன் நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அது ஆண்டவரே அதிகாரிகள் கண்களை தயவு செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை விட்டா எங்களுக்கு தஞ்சம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே வானத்தையும் ஆண்டவரே பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்தே எங்களுக்கு ஒத்தாசை வரும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. தேவன் நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாங்கள் சொன்ன ஒவ்வொரு ஜெப குறிப்புகையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. வானத்துக்கும் பூமிக்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம சபையில செய்வாங்க. அல்லேலூயா, ஆமேன். இப்பொழுது நம்முடைய சொந்த தேசத்துக்காக, இந்த யுஏ தேசத்துக்காக நாம் கண்டிப்பாக ஜெபம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு விசை கூட சுருக்கமாக நாம் ஜெபித்து கொடுக்கலாம். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
நல்லவரே, நாம் விட்டு வந்த இந்திய தேசத்தை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் தேசத்தை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே கிருபை செய்யுங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. எங்கள் இந்திய தேசத்தை இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து தருகிறோம். தலைவர்கள் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. எங்கள் தேசம் சீர்கெட்டு போகாதபடிக்கு தகப்பனே கிருபை செய்யுங்கப்பா. பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உதவி செய்யுங்க, தலைவர்களை தொடுங்க. எங்க தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் உள்ள சட்ட திட்டங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே, ஊழியங்களுக்கு விரோதமாக எந்த காரியங்களும் நடக்காதபடி தேவன் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியங்களையும் மிஷனரிகளையும் சபைகளையும் கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் தருவேன் என்று சொன்னீங்களப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த யுஏ தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம்ப்பா. இந்த யுஏ தேசத்தின் தலைவர்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆண்டவரே தொடும்படியாக ஜெபிக்கிறோம். அதிகாரத்தில் இருக்கிறவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ பாதுகாப்பு ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேசத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சுற்றி இருக்கிற போர் மேகங்கள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் அறிவிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கடைசி காலங்களில் கொடிய நாட்கள் வரும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. இதற்கு நாங்கள் தயாராக ஆண்டவரே, உடைய வருகைக்கு தயாராக இதை கண்டு நாங்கள் பயப்பட அல்ல ஆண்டவரே. நாங்கள் இன்னும் உற்சாகமாக எழும்பி கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்க தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து தருகிறோம். சபையை மறைத்து தருகிறோம். எங்கள் தலைவர்களை மறைத்து தருகிறோம். போதர்களை மறைத்து தருகிறோம். சபையின் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் சகோதரர்களையும் இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமையும் இயேசுவின் நாமத்துக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. நம்மை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, இப்பொழுதும் உடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராக வரும் பொழுது கர்த்தர் இடைப்படுகிற வார்த்தைகளாய் காணப்படட்டும் ராஜா. கர்த்தர் எங்களோடு பேசுங்க அப்பா. ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராக தெளிவாய் வரும் பொழுது தேவன் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கொலோசியர் 1 அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒரு விஷயம் கூட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் கூட கர்த்தர் எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளினுடைய தலைப்பு கிறிஸ்துவுக்கு தகுதியான வாழ்க்கை. ஆங்கிலத்திலே ஒர்த்தி ஆஃப் த லார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழிலே மிகவும் அழகாக அவைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்முடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு உங்களுடைய கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் விதமாக, ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோமா, சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்போ நற்கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை, மாறாக நற்கிரியைகளை செய்யும்படிக்கு நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம். முன்னே நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருந்தோம்.
உன்னை அந்தகாரத்தினுடைய பிள்ளைகளாய் இருந்தோம், இருளின் பிள்ளைகளாய் இருந்தோம், சாபத்தின் பிள்ளைகளாய் இருந்தோம், சுபாவத்தின்படி கோபாக்கினியினுடைய பிள்ளையாக இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவருடைய இரக்கத்தினாலும் ஆண்டவருடைய அன்பினாலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளைப் போல அவருடைய பிள்ளைகளுக்குரியவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் எவ்விதமாய் சொல்லுகிறது, அசுத்தத்திற்கல்ல நீங்கள் பரிசுத்தத்திற்கென்றே அழைக்கப்பட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார், உங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஒரு பொசிஷனை ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த பொசிஷனுக்கு ஏற்றபடி நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு நிலையை தேவன் கொடுக்கிறார், அந்த நிலைக்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நீங்கள் என் குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சொல்வார். ஆண்டவர் பிள்ளை என்ற ஒரு அந்தஸ்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த அந்தஸ்துக்கு ஏற்றவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கிறோம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பிலே அவர் எப்படி நம்மிலே அன்பு கூர்ந்தாரோ, அவர் எப்படி தம்மை சுகந்த வாசனையான பலியாக ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல நாமும் அந்த அன்பிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பரிசுத்தர், ஆகையால் நாமும் என்னவா இருக்கணுமா? பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ பெயர் வைத்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவை வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாக, கர்த்தருக்கு நற்கிரியைகளை செய்கிறவர்களாக, கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரவான்களாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை. எப்படி வேண்டுமென்றாலும் நாம் வாழலாம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியா. எப்படி வேணா ட்ரெஸ் போட்டுக்கலாம், ஆனா எந்த ட்ரெஸ் அப்படி போடுகிற ட்ரெஸ்லாம் ஆண்டவருக்கு தகுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் வரி செலுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, ஆனால் அவர் சொல்றாரு மற்றவர்களுக்கு இடரல் உண்டாகாதபடிக்கு வரி செலுத்தணும்னு சொல்றாரு. இப்போ ஒரு தகுதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவதை பார்க்கிறோம். அவர் நினைத்திருந்தால் கோடான கோடி தூதர்களை கொண்டு வந்து அவரை சிலுவையில் அறைந்தவர்களை கொன்று போட்டு இருக்க முடியும். 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை என் பிதா அனுப்புவார் அல்லவா என்று சொல்லுவார். ஆனால் இப்படி செய்வேன் என்றால் தேவனுடைய வார்த்தைகள் எப்படி நிறைவேறும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ வார்த்தைக்குள்ளாய் அடக்கப்படுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், நம்ம வாழ்க்கையிலே கனிதரும் வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தை மீண்டுமாய் நாம் திருப்பிக் கொள்வோம். 10வது வசனத்தை வாசிப்போம். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து, போதும் சிஸ்டர், சகல விதமான நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்கு பாத்திரராக தகுதியுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். ஒரு விசுவாசியும் ஒரு அவ்விசுவாசியினுடைய நிலமும் பக்கத்து பக்கத்திலே இருந்தது. அந்த இருவருமே நெற்பயிரை அவர்கள் பயிரிட்டார்கள். அப்பொழுது விசுவாசியானவர் அதிகாலையில் எழுந்து ஜெபித்து விட்டு வயல் நிலத்துக்கு சென்று அவருடைய நிலத்துக்கு அவர் தண்ணீர் பாய்ச்சினார். தண்ணீர் பாய்ச்சி விட்டு வந்து விட்ட பிறகு அந்த அவிசுவாசி அந்த இடத்துக்கு கடந்து சென்று அவருடைய நிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர்களை எல்லாம் அந்த கரையை உடைத்து அவருடைய நிலத்துக்கு அவர் பாய்ச்சி கொண்டார். அதன் பிறகு விசுவாசி அந்த இடத்துல வந்து பார்த்த பொழுது அப்படி நடந்திருக்க பார்த்து மிகவும் மனவேதனை அடைந்தவராய் காணப்பட்டார். தொடர்ந்து 2-3 நாட்கள் அவ்விதமாக நடந்தது. அப்பொழுது அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபித்த பொழுது ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியத்தை அடுத்த நாளிலே அவர் செய்தார். அவர் என்ன தெரியுமா செய்தார்? முதலிலே அந்த அவிசுவாசியாகிய அவருடைய நிலத்துக்கு அவர் தண்ணீர் பாய்ச்சி விட்டு பிறகு தன்னுடைய நிலத்துக்கு அவர் தண்ணீர் பாய்ச்சினார் சொல்லி பார்ப்போம். அப்போது மனுஷன் வந்து தீமைக்கு தீமை செய்கிறவனாக அவன் காணப்படுவான், நன்மைக்கும் தீமை செய்கிறவனாக அவன் காணப்படுவான். ஆனால் தேவன் தீமைக்கு நன்மை செய்கிறவரை உணர்ந்தவராய் அந்த காரியத்தை செய்த பொழுது அவிசுவாசியான அவர் மனம் உடைக்கப்பட்டு அவரிடத்தில் வந்து ஒப்புரவாகி மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை இரட்சகராக அவர் ஏற்றுக்கொண்டார். ஸோ நம்முடைய வாழ்க்கை வந்து ருசி பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கர்த்தவர் நல்லவர் என்பதை அவர்கள் ருசி பார்க்க வேண்டும். நமது வாழ்க்கையில் இருந்த கனிகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் அடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், என் பிதா மகிமைப்படுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எங்கெல்லாம் நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்கிறோமோ அந்த இடத்துலலாம் பிதா மகிமைப்படுவார். ஸோ இப்போ அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழும்போது கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கின்றவர்களாக காணப்படுவோம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கமே கனி கொடுக்கும்படியாக தான். 16ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து நான் கொண்டேன், உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்களின் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர் நம்மளை சூஸ் பண்ணதே எதுக்குன்னா கனி கொடுக்கும்படியாக தான். உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்கேஜி போனோன்னா கூட டெஸ்ட் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, சூஸ் பண்ணுவாங்க. ஒரு இன்டர்வியூக்கு போகிறோன்னா, ஒரு பொசிஷனுக்கு போகிறோன்னா அவங்க நமக்கு அதுக்கெல்லாம் தகுதியானவர்களாம் பார்த்து தான் அந்த பொசிஷனையே நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, முதல்ல நம்மளை சூஸ் பண்ணுறாரு, அப்புறம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம என்ன பண்ணுறாரா, நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்டதான பாதையில் அவர் நடத்துகிறார். ஒன்றுக்கும் உதவாத நம்மை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவைகளை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பலவீனர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனர்களை அவர் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் கர்த்தர் என்ன பண்ணாரா, தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி தெரிந்து கொண்டு ஒன்றுக்கும் உதவாத நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி கனி கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 15ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட 11 முறை நிலைத்திருத்தல் என்ற வார்த்தை வருது. அபைட் என்ற வார்த்தை 11 முறை வருகிறது. நிலைத்திருத்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ இந்த லைட்டு எரியுதுன்னா அந்த சுவிட்சில் அதனுடைய கனெக்ஷன் வந்து என்ன இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அது லூஸ் கனெக்ஷனாக இருந்துச்சுன்னா இந்த லைட் வந்து எரிகிறதும் அணைகிறதுமாக அது இருக்கும். நம்மளும் அநேக சமயங்களில் சபைக்கு வரும்போது பிரகாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைட்டெல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனால் வெளியில் போன உடனே காற்று அடித்த பிறகு என்ன ஆகிடுது, அது லூஸ் கனெக்ஷன் ஆகிடுது. நம்முடைய வாழ்க்கை இருள் அடைந்து விடுகின்றதாய் அது காணப்படுது. ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கக்கூடிய ஒரு காரியம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளினால் குந்தி நடப்பீர்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரே விதமாக ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் டிஸ்கனெக்ஷன் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடக்கூடாது. அது நம்முடைய ஆவிக்குரிய மரணத்தை நோக்கி அது நடத்தி செல்லும். தகப்பனை விட்டு பிரிந்து சென்ற அந்த இளைய குமாரனை குறித்து தகப்பன் சொல்லும்போது இவர் சொல்கிறார், இவன் மரித்தான், இவன் இப்பொழுது உயிரோடு இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய பிரிவு அங்கே ஒரு ஆவிக்குரிய மரணத்தை உண்டாக்கினதை நாம் பார்க்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். அந்த பிரிவு கொஞ்சம் கொஞ்சமாய் அங்கே பார்க்கிறோம். அது பசுமையை இழந்து உலர்ந்து அது அடுப்பிலே போடப்படுகின்ற ஒரு காரியமாய் மாறி போய்விடுகிறது பார்க்கிறோம். ஒன்றுக்கும் உதவாத ஒரு காரியமாய் அது மாறி போய்கிறது பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் எப்பொழுதும் நாம் வந்து சோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனால் ஆண்டவரோடு இருக்கிற இணைப்பு தான் மிக மிக முக்கியம். ஏனோக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் எந்த ஒரு பெரிய காரியத்தையும் செய்யலை. நோவாவை போல பெரிய பேழையை அவர் உண்டு பண்ணல, எதையும் பண்ணல. என்ன செஞ்சார், அவர் மெத்துசாலாவை பெற்ற பின்பு தேவனோடு கூட சஞ்சரித்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றார். ஒன்றுமே பண்ணல, ஆண்டவரோடு கூட அவர் நடந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரோடு கூட அவர் நடந்தார். விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நாம்
குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே தேவனோடு கூட அவர் இணைந்து அவர் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவரோடு கூட எவ்வளவு வருடங்கள் நாம் இணைந்திருக்கிறோமோ அத்தனை வருடங்களும் நாம் கனி தருவர்களாய் நாம் மாறுவோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 92 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. 92:13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். 15 வசனம் வாசிங்க. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். இப்போ ஆண்டவரோடு கூட நாட்டப்பட்டவர்கள், சபையிலே நாட்டப்பட்டவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்களா? முதிர் வயதுல கூட கனி தந்து பசுமையா இருப்பாங்க, புஷ்டியுமா இருப்பாங்க. இப்போ நம்முடைய எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் அந்த செடியோடு நாம் இணைக்கப்பட்டிருப்போம் என்றால் கனி தந்து கொண்டே நாம் இருப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோனுக்கு அதான் பார்க்கிறோம். அவருடைய மரணம் வரைக்கும் அவரோடு இணைந்திருந்தார், அவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார், அவர் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா? சுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சுத்தம் பண்ற வாழ்க்கை என்பது ஒரு ப்ராசஸ். நம்ம வாழ்க்கையில் பெயின்ஃபுல்லான ஒரு அனுபவம். கிளையை அவர் நறுக்குவார், அதே போல களைகளை அவர் பிடுங்குவார். நமக்கு பிரியமான காரியங்களை அந்த வாழ்க்கையிலிருந்து அவர் எடுத்து போடுவார். நம்மை புடமிடுகிற ஒரு காரியத்துக்குள்ளாய் அவர் நம்ம கொண்டு போயிட்டு நம்மளை அப்படியே ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு அவர் கொண்டு போவார். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். குழியிலே போட்டார்கள், சிறைச்சாலையிலே போட்டார்கள், ஆனால் கர்த்தர் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவரை புடமிட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். தாவீதை எடுத்துக்கொள்ள ஒரு மெய்ப்பனாகத்தான் இருந்தார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார், ஆனால் உடனடியாக ஆண்டவர் சிங்காசனத்துக்கு உயர்த்தலை. ஆனால் அநேக பாடுகளின் வழியாய் அநேக பிரச்சனைகளூடாய் நடத்தி சென்று அந்த சிங்காசனத்தை அவர் ஸ்தாபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சுத்தம் பண்ணப்படும் போது நாம் பொறுமையோடு கூட அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் மனுஷன் பாக்கியவான். எதெல்லாம் அகற்ற வேண்டுமோ அதெல்லாம் முதல்ல என்ன பண்ணணும்? அகற்றணும். இல்லைன்னா விழலுக்கு இறைத்த நீர் போல அது மாறி போயிடும். ஆண்டுடைய சமூகத்தில் தரித்திருந்து ஆண்டுடைய வசனத்தோடு கலந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவதை பார்க்கும். இரண்டாவதாக, தேவனை அறிகிற அறிவில் வளரும் வாழ்க்கை. கொலோசியர் 1 அதிகாரம் 10 வசனத்துக்கு மீண்டுமாய் திருப்பிக் கொள்வோம். 2வது பகுதியை வாசிப்போம். தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து அப்படியே குழந்தையை போலவே இருக்கிற வாழ்க்கை அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிலே வளருகின்ற ஒரு வாழ்க்கை. 2 பேதுரு 3 அதிகாரம் 18 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் என்ன பண்ணுங்களா? வளருங்கள் அப்படின்னு. அப்படியே நாம் நின்று விடக்கூடாது. வளருகின்ற ஒரு வாழ்க்கையை நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரை அவர்கள் இவ்விதமாக அவர்கள் அறிந்திருந்தார்கள். சங்கீதம் 103 அதிகாரம் 7 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, மோசேக்கு தேவன் வழிகளையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு தமது தெரிய பண்ணினார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். இப்போ இஸ்ரவேல் புத்திரர்களை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், அவர்கள் எகிப்து தேசத்தில் இருந்த பொழுது 10 வாதைகளை கர்த்தர் அனுப்பினார். தேவன் அந்த இடத்துல எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதே போல செங்கடலை கர்த்தர் பிளந்தார், அவர் எப்படிப்பட்ட வல்லமையுள்ளவர் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். கண்மலையை பிளந்து தண்ணீரினாலே அவர்கள் தாகத்தை அவர் தீர்த்தார், அதனாலே அவர் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் மன்னாவினாலே அவர் போஷித்தார், ஒவ்வொரு நாளும் அவர்களை நடத்தி மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் நடத்தி சென்றார். எதிரிகளை அவர் அதமாக்கினார். இப்படி எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு நாளும் அவருடைய அற்புதங்களை எல்லாம் பார்த்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் மாம்ச கண்களினாலே பார்த்து அவர்கள் தேவனை அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். வெளியே நடக்கின்ற காரியங்களை, தேவனுடைய செயல்களை பார்த்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். மோசேவை எடுத்துக்கொண்டிருந்தால் அதை மாத்திரமல்ல, தேவனுடைய வழிகளை அவர் என்ன பண்ணாரா?
அறிந்திருந்தார். ஒரு சில தேவனுடைய வழிகளை அறிந்திருந்தார்கள். இஸ்ரவேல் புத்தர் தேவனுடைய கிரியைகளை அறிந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். வழிகளை அவர் அறிந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படின்றால் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது அங்கே வாதையை கர்த்தர் அவர்கள் மத்தியில் அனுப்பின பொழுது உடனடியாக மோசே இவ்விதமாக சொல்லுகிறார், ஒரு தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அதிலே பலிபீடத்தினுடைய அக்னியை போட்டு அதை எடுத்துக்கொண்டு ஜனங்கள் நடுவிலே ஓடி பரிகாரம் செய்ய என்று சொன்னார். இந்த தேவனுடைய வழியை யார் அறிந்திருந்தது? மோசே அறிந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். சோதம் குமாரவை தேவன் அழிக்கும் பொழுது தேவனுடைய வழியை அவர் அறிந்திருந்தார். நீதிமான்கள் அங்கே இருக்கும் பொழுது தேவன் அதை அழிக்க மாட்டார் என்ற வழியை கர்த்தர் அங்கே அவர் ஆபிரகாம் என்ன பண்ணியிருந்தார்? அறிந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இப்படி தலைவர்களுக்கு வழிகளையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு கிரியைகளின் மூலமாகவும் கர்த்தரை அவர்கள் அறிந்திருந்தவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை என்று சொல்லி பார்க்கும். அங்கே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது அங்கே கற்பலகைகளிலே கர்த்தர் எழுதியிருந்தார், அதை கொண்டு அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது அவருடைய நியாயப்பிரமாணம் எங்கே எழுதியிருக்கிறார்? இருதயங்களிலே அவர் எழுதியிருக்கிறார். ஒருவரும் அவர்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அவரை அறிந்து கொள் என்று சொல்ல வேண்டியதில்லை. சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் கர்த்தரை என்ன பண்ணிருப்பாங்களா? அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி. உள்ளே வாழ்கின்ற ஒருவரை நம்மால் ஈஸியாக அறிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டு முழுவதும் வெளியே பார்த்தவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனால் இங்கே நம்முடைய சொந்த அனுபவத்திலேயே அவரை நம்மளால் என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுவார், வசனங்களை கொண்டு அவர் பேசுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போலதான் யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி, வாசிங்க யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் நமக்குள்ளவே இருக்கிறதுனால அவரை நாம் அறிவோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சகல சத்தியத்திற்குள்ள அவர் நம்ம என்ன பண்ணுவாரா? நடத்தி சொல்லுவார். மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷனுக்குரியவைகளை அறிந்து கொள்ள முடியாது. அதே போல தேவனுடைய ஆவியை அன்றி தேவனுக்குரியவைகளை நம்மால் என்ன பண்ண முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினாலே நாம் நிறைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துகிறவர். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேக சூழ்நிலையிலும் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதில்லை. அந்த மூத்த குமாரனுடைய வாழ்க்கையில தான் நாம் பார்க்கிறோம். அவர் தகப்பனிடத்துல போய் இவ்விதமாக கேட்கிறார், நான் என் சிநேகிதர்களோடு சந்தோஷமா இருக்கும்படி ஒரு ஆடு கூட எனக்கு தரவில்லை என்று சொல்லுவார். ஆனா தகப்பன் சொன்னா, என்னுடையவைகள் யாவும் உன்னுடையவைகள் என்று சொல்றார். என்னுடையது எல்லாம் உனக்கு தான்ப்பா, ஆனா நீ என்ன கேட்கிற? எனக்கு ஒரு ஆடு கூட நீ தரலையே. வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதமாக சொன்னார், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் என்று சொல்லி. பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் சொல்லும்போது விவரமாக சொல்ல, என்னுடையதிலிருந்து எடுத்து அவர் உங்களுக்கு அதை அறிவிப்பார் என்று சொல்லி. அப்போ பிதாவுக்குள்ள இருக்கிறது எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் அறியும்படிக்கு, அதனுடைய அவரை அனுபவிக்கும்படிக்கு நமக்கு அவர் உதவி செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அறிவுக்கு விரோதமாய் அநேக போராட்டங்கள் நமக்கு வரும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம்.
அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் ஆ, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆ. எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாய் சிறைப்படுத்தும்படி கீழ்ப்படுத்துகிறவளாய் இருக்கிறோம் சொல்லி நான் பார்க்கிறோம். ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்கு எதிராக அநேக மேட்டிமையான எண்ணங்கள் கடந்து வரும். ஆனா அவங்களாம் என்ன பண்ணாங்களாம், தங்களை அதற்கு உட்படுத்திக் கொள்ளாமல் தேவ வார்த்தைக்குள்ளாய் தங்களை உட்படுத்தி கொண்டார்கள் சொல்லி நான் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட பிசாசு வந்து அதை சொன்னான், தேவனுடைய குமாரனே ஆனால் என்று சொல்லி மேட்டுமையான காரியத்தை விதைக்க முற்பட்டான். ஆண்டவர் உடனடியே சொன்னார், என்ன சொன்னாரு, கர்த்தருடைய வார்த்தை மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சொன்னார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அவர் பார்த்தார். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க சகோதரர்லாம் வந்தோடனே இவங்க நல்லா மாட்டினாங்க, பழி வாங்குறது தான் அப்படின்னு அவர் நினைக்கல. அவர் என்ன சொன்னார், அவர்களிடத்துல இவ்விதமாக சொன்னார், வெகுஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு முன்னே அனுப்பினார், தீமையான எல்லாவற்றையும் அவர் நன்மையாக முடிய பண்ணினார். தேவ திட்டத்தை அவர் புரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த அறிவு எங்கிருந்து வந்தது? ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட தேவ திட்டத்துக்குள்ளாய் நாம் இருக்க முடியாதபடிக்கு அநேக மேட்டிமையான காரியங்கள் வரும். அதனால தான் பிரதர் ஆராதனை நடத்தும் போது விதமாக சொன்னார், எனக்கு கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவை அறிகிறதற்கும் அவருடைய வல்லமையை அறிகிறதற்கும் அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிகிறதற்கும் அவர் பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து கொள்வதற்கும் எப்படியாகினும் அந்த உயிர்த்தெழுதலை தகுதியாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக அவர் எண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் அவர் நஷ்டமாக எண்ணினார். முதலாவதாக நாம் பார்த்தோம் கனிதரும் வாழ்க்கை. இரண்டாவதாக நாம் பார்த்தோம் தேவனை அறிகிற அறிவில் வளரும் வாழ்க்கை. மூன்றாவதாக கொலோசியர் 1 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம். அவருடைய வல்லமையில் பலப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஓ, பலப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். நம்முடைய பலத்தினால நம்ம ஆண்டவருக்காக நிற்க முடியாது. இப்போ தேவனுடைய பலத்தினால தான் நம்ம ஆண்டவருக்காக நம்ம நிற்க முடியும். 29 வசனம் வாசிங்க. அதே இதுல, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இப்போ அவங்க பலத்துல அவங்க நடக்கல, மாறாக தேவனுடைய பலத்திலே அவர்கள் நடந்தார்கள் சொல்லி நான் பார்க்கிறோம். பேதுருடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தோல்வியினால் நிறைந்தது. தண்ணீரை நடக்கிறார், ஆனால் கீழே விழுந்து விடுகின்றார். ஆண்டவரிடத்தில் விதமாய் சொல்லுகிறார், யார் மறுதலித்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். மறுரூபமலையில பேசுகிறது என்னதென்று அறியாமல் அவர் பேசுகிறார். ஆண்டவர் ஜெபிக்க சொன்னால் அவர் தூங்கி விடுகின்றவர்களாக அவர் காணப்பட்டார். வேலைக்காரிக்கு முன்னதாக 3 முறை மறுதலித்தவராக அவர் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உயிரோடு எழுந்து தரிசனம் கொடுத்த பிற்பாடு கூட அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு சிலரை அவர் சேர்த்துக்கொண்டு மீன்பிடிக்க போயிட்டார். கலப்பையின் மேல் கைவித்து விட்டு திரும்பி பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அல்ல அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தவர் தான். ஆனா அவருக்கு இடையில ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்தார். பிதாவுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படிக்கு. அதை பெற்றுக்கொண்ட பிறகு முற்றிலுமாய் அவருடைய வாழ்க்கை மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த ஜனத்துக்கு அவர் பயந்து ஒதுங்கினாரோ அதே ஜனத்திற்கு முன்பதாக 11 பேரோடு கூட எழுந்து நின்று அங்கே பிரசங்கித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியார் பிரஜாதியார் மேலே இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய நிழல் பட்டு அநேகர் சுகமாக்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி அவரால் நடக்க முடிந்தது? பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையினாலே. ஹல்லேலூயா. அப்போஸ்தல நடபடிகளில் நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம்.
தொடர்ந்து நிருபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். ஆவியினாலே நாம் நடத்தப்படுவோம் என்றால் மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றாமல் இருப்போம். வழுவாதபடிக்கு நம்மை காக்க வல்லவர், மாசற்றவர்களாய் நம்ம நிறுத்தும்படிக்கு அவர் வல்லமையுள்ளவர் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மரித்தோரை கிறிஸ்துவிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவானவைகளை உயிர்ப்பிப்பார் சொல்லிப்பாங்க. எந்தெந்த பகுதிகளெல்லாம் நம்ம வீக்கா இருக்கிறோமோ, எந்தெந்த பகுதிகளெல்லாம் மரித்து போயிருக்கிறோமோ, அந்த பகுதிகளை எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக உயிர்ப்பிக்க செய்வார். ஹல்லேலூயா. பாஸ்டர் போன வாரத்தில் சொன்னது போல வருஷத்தின் நடுவிலே நம்மை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. பிரயோஜனமானவைகளை போதித்து நமக்கு நடத்துகிற நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்டதான ஆவியானவர் நமது வாழ்க்கையிலே கிரியை செய்வாராக. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக சார். எப்படி? அவருடைய வல்லமையின்படியே அவர் நமக்கு செய்கிறார். தாவீது எடுத்துன ஒரு சாதாரண மேய்ப்பன் தான், அவர் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார். கர்த்தர் அவரை அரசராய் மாற்றினார். ஹல்லேலூயா. யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், அவருடைய நினைவுகள் எல்லாம் அந்த ஜெயிலிருந்து வெளியில வந்து அவ்வளவுதான். அந்த பானபாத்திரன் கிட்ட அதுதான் அவர் சொல்றாரு, நீ வெளியில போகும்போது என்னை நினைத்துக்கொள். ஆனா கர்த்தர் சிறையிலிருந்து ஒரே நாள்ல சிங்காசனத்துக்கு மாற்றினார். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. அதிகமாய் செய்கிறவர் என்று கூட சொல்லவில்லை, மிகவும் அதிகமாய் செய்கிறார். நாம் கேட்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறார். சாலமோன் எதை கேட்டார்? ஞானத்தை மாத்திரம் தான் கேட்டார். அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவருக்கு கர்த்தர் கொடுத்தார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நாம் என்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 3 காரியங்களை பார்த்தோம். முதல்ல எதை பார்த்தோம்? கனிதரும் வாழ்க்கை. இரண்டாவதாக எதை பார்த்தோம்? மூன்றாவதாக வல்லமையில் கர்த்தருடைய வல்லமையில் பலப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. நான்காவதாக நன்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை. வசனம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பிதாவை ஸ்தோத்தரிக்கிற வாழ்க்கையாக அது காணப்பட வேண்டும். நம்மாலே ஏதாகிலும் ஆகும் என்று யோசிக்கிறது கூட நம்மாலே நாம என்ன பண்ணப்பட்டவர்கள் அல்ல, தகுதியானவர்கள் அல்ல. யோசிக்கிறது கூட நம்ம தகுதியானவர்கள் கிடையாது. நான் எல்லாமே அவரால் வந்தேன். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றார், இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம். இப்போ ஒரு நல்ல மரம்னா அது நல்ல கனிகளை கொடுக்கும். ஒரு மரத்தினுடைய தன்மை அதனுடைய கனிகள்ல இருக்கு. வேதம் விவிதமாய் எப்பொழுதும் அவருக்கு உதடியின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்திக்கும். நன்றி செலுத்தும் போது என்னன்னா, நம்மளை உயர்த்துறது இல்லை, தேவனை நம்ம உயர்த்துகிறோம். ஏன்னா நமக்கால யோசிக்கிறது கூட நம்ம தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கும். சங்கீதக்காரன் விதமாய் சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவருடைய துதி எப்போதும். அது நல்ல காரியமா இருந்தாலும் சரி, அது தீமையான காரியமாக இருந்தாலும் சரி, நேர்மறையான காரியமாக இருந்தாலும் சரி, எதிர்மறையான காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். ஸோ அங்கே தான் ஆண்டவர் நம்ம எப்படி வெளிப்படுத்தி வாழ்கிறோம், ஆண்டவர் எந்த இடத்துல நம்ம வச்சிருக்கிறோன்றது நமக்கு தெரியும். பவுலுடைய வாழ்க்கையில் அதுதான் நான் பார்க்கணும். சிறைச்சாலையிலே அவர்கள் தொழுவ மரத்திலே கட்டி வைத்த பொழுது பாடுகளின் மத்தியிலே அவர்கள் பாடல் பாடினார்கள் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்டதான எல்லா சூழ்நிலைகளிலும் நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் சொல்லி நாம் பார்க்கலாம். ஒரு விஷயம் கூட நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஆண்டவரே, நமக்கு பிரியமானதை செய்யறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுவோமா? ஆண்டவரே, கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும்ப்பா. எப்பொழுதும் உம்மோடு கூட அங்கே இணைந்து இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம்மா. உண்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளரணும்ப்பா. உம்மால பலப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும் ஆண்டவரே.
நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் வாழணும் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய், உமக்கு பாத்திரமாய், தகுதியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி இந்த பாடலை பாடும் பொழுது நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம்மல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே, அக்னி சம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக சம்பமே, அக்னி சம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கிறிஸ்துவுக்கு தகுதியான வாழ்க்கை வாழுவதற்கு பிரியமானவர்களே, ஹalleluya, கனித்தரும் வாழ்க்கை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அவரை அறிகிற அறிவில் நாம் வளருகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு பலப்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை பிரியமானவர்களே. ஹalleluya, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துகிற நன்றி நிறைந்த வாழ்க்கையாய் நம்முடைய ஜீவியம் காணப்பட, ஹalleluya, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு பிரியம் உண்டாகத்தக்கதான வாழ்க்கையாக எங்கள் ஜீவியம் காணப்பட இந்த பாத்திரத்தை கர்த்தர் அப்படியாய் பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஹalleluya, ஆண்டவரே உமக்கு பிரியம் உண்டாக, ஆண்டவரே உமக்கு, ஆண்டவரே ஹalleluya, தகுதியான வாழ்க்கை நாங்கள் வாழ, நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் ஆண்டவரே ஒரு விஷயம் கூட எங்களை பயன்படுத்துங்க, உருவாக்குங்க, உருமாற்றுங்க ராஜா. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கேட்ட வார்த்தைக்கு நேராய், வசனத்துக்கு நேராய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில, எங்கள் ஜீவியத்துல நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க, நீங்க மாத்திரம் உயருங்க ராஜா. ஹalleluya. ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கிற யாவரையும் தனித்தனியாய் பேர் பிறாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சேவைகளோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் நிரப்பி அனுப்புங்க ராஜா. ஹalleluya. மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நாம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். இணைந்து சொல்வோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஹalleluya.